ஞானகுரு அவர்கள் ஈஸ்வரப்பட்டரை பற்றி சில இடங்களிலே குறிப்பிடும் பொழுது அது குருநாதரின் பரிபாஷை என்று சொல்லுவார். அதுபோன்றுதான் இந்த உபதேசத்திலும் பரிபாஷைகளை சொல்லுகின்றார். நான் தந்த மனத்துடன் உன் மனத்தை கலக்க விடு, பூமித்தாய் பூரிப்பால், பூவுலகமும் பூத்துவிடும், நீ வானமண்டலம் செல்வாய், வானுலகம் கண்டிடுவாய், வானுலகம் செல்லும் நிலைக்குத்தான் இந்த சூட்சும நிலை அனைத்துமே. இந்த கருத்துக்கள் எல்லாம் புரிந்ததா? இந்த நிலையில் இருந்து நீ மாறுபடாதே என்று சொல்லுகின்றார். என்றால் அவருடைய பரிபாஷை என்றால் யதார்த்தமாக அதை கேட்டால் அவர் சொல்வது நமக்கு ஏதோ சொல்லுகிறார் என்றுதான் தோணும். ஆனால் நான் தந்த மனத்துடன் உன் மனத்தை கலக்க விடு என்றால் அவருடைய உணர்வுகளை அவருக்குள் நாம் கலக்க வேண்டும். அவருடைய உணர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நாம் கலந்து, அதனால்தான் சொல்லும் நிலைகள் கருத்துகள் புரிந்ததா, இதிலிருந்து மாறாதே என்று சொல்லுகின்றார். ஞானகுருவிடம் அடிக்கடி சொல்லும் பொழுது முன்னை வைத்த காலை பின்னை வைக்காதே என்று சொல்லுவார். அதுபோன்ற கருத்துக்களைத்தான் இங்கு சொல்லினேன். அவருடைய உணர்வு இன்னைக்கு நாம் ஒரு எலக்ட்ரானிக் என்று வளர்ச்சி அடைந்த நாடுகளும் வந்துவிட்டது, நம் நாடுகளிலும் வந்துவிட்டது. ஒரு கதவுக்கு அருகிலே நாம் சென்றால் அந்த கதவு திறக்கின்றது, அதை தாண்டி நாம் சென்றதும் அது தானாக மூடிக்கொள்கின்றது. இதுபோன்று அதற்குள் வைத்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் சாதனமானது நம்முடைய உணர்வை நுகர்ந்த பின் அது திறக்கின்றது, பின் நகர்ந்து சென்ற பின் மூடிக்கொள்கின்றது. ஒரு சாதாரண கருவிதான், ஆனால் அத்தகைய உணர்வு கொண்டு இயக்குகின்றது. இதுபோன்று சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அபரிதமான நிலைகளே. அதுபோன்றுதான் நான் தந்த மனத்துடன் உன் மனதை கலக்க விடு. அவரும் இங்கே எலக்ட்ரானிக் இந்த உணர்ச்சிகளைத்தான் தூண்டுகின்றார். ஆக என் உணர்வை நீ பெற்றுக்கொள், என் உணர்வாக நீ வளர்ந்து வா, என் மனத்தை நீ உன் மனதாக ஆக்கு. அதனால்தான் சொல்லும் கருத்துக்கள் புரிந்ததா என்று கேட்கின்றார். இதே போன்று கடைசியிலும் பார்த்தோம் என்றாலும் எங்கு சென்றாலும் உன் நிலையை மறந்து விடாதே என்றால் நாம் சொல்லுவோம், என்னையே மறந்து விட்டேன், என்னையே மறந்து நான் இப்படி செய்து விட்டேன், அல்லது என்னையவே மறக்கும்படி செய்து விட்டார்கள், அல்லது என் நினைவே எனக்கு இல்லை, அல்லது என்னுடைய சுயநினைவே இல்லை, சுயநினைவு இல்லாமலே நான் இப்படி செய்துவிட்டேன் என்று தெரிந்தோ தெரியாமலோ இப்படியெல்லாம் நாம் பேசுகின்றோம். அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு எங்கு சென்றாலும் உன் நிலையை மறந்திடாது. இங்கே உன் நிலை என்று குறிப்பிடுவது அவருடைய நிலையை சொல்லுகின்றார். எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையும் அவருடைய நினைவு, அவருடைய உணர்வு, அவருடைய மனம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை பற்றிய சிந்தனை நமக்கு வேண்டும். எந்த இடத்திற்கு சென்றாலும் அவரை அழைத்து சென்று அந்த இடத்தில் அவருடைய உணர்வுகளை கலக்கச் செய்து அவருடைய நினைவு கொண்டு அவருடன் தொடர்பு கொண்டு அவரிடமே நாம் சம்பாஷணை செய்வதால் பரிபாஷை என்று சொல்வதாக நம் கண்கள் புறத்திலே பார்க்கலாம். நம் உடல் ரீதியாக வெளியிலே நாம் பல செயல்களை செய்யலாம். ஆனால் உள்ளபூர்வமாக ஈஸ்வர பட்டருடன் குருவுடன் இணைந்த நிலையாக அவருடன் பரிபாஷைகள் உரையாடிக்கொண்டே அவருடைய நினைவு கொண்டே நாம் சென்றால் அது நம் நிலையாக அது கருதப்படுகின்றது. அது அந்த நிலைக்குத்தான் இங்கே சொல்லுகின்றார். அது தியான நிலைக்கு வந்துவிட்டாய், தியானம் தினம் தினம் நீ அதை செய்யப்பா. நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலேயே நானும் வந்து பேசுகின்றேன். இந்த தீப விளக்கை ஏற்றிவிடு. அதைத்தான் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகின்றார். இங்கே தீப விளக்கு என்று சொல்வது அவருடைய உணர்வு, அது ஒளிமயமான உணர்வாக இருப்பதை நீ ஏற்றிக்கொள், உனக்குள் ஏற்றிக்கொள்ளப்பா. அந்த தீப விளக்கு என்பது ஏதோ ஒரு தீப விளக்கு அல்ல, அவருடைய உணர்வலைகளைத்தான் இங்கே வெளிச்சமாக நாம் புருவமத்திரக்கூடிய உயிரான ஈசனிடம் அந்த விளக்கை ஏற்றும்படி சொல்லுகின்றார். ஆக அவருடைய உணர்வு முன்னணிக்கு வந்துவிட்டால் நாம் போகும் பாதையில் எந்த தடங்களும் இருக்காது. என்றெல்லாம் இங்கே எந்த தடங்களும் இருக்காது என்று சொன்னால் பக்தி மார்க்கத்திலேயோ அல்லது ஒரு மந்திர தந்திர நிலைகள் செய்வது போன்றோ அப்படியே நம்மை அலாக்காக எல்லா இடத்திலிருந்து விடுபட்டு அப்படி அல்ல. எத்தகைய சந்தர்ப்பத்திலும் அவருடைய உணர்வு நமக்குள் உதயம் கொடுத்து அதனுடைய செயலாக்கங்களையும் அதிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கங்களையும் அதில் இருக்கக்கூடிய நல்ல நிலைகளை சேகரிக்கக்கூடிய நிலையாக ஒரு சாதாரண பஸ்ஸோ ஒரு ஏரோப்ளேனோ அதற்குண்டான பைலட் என்று சொல்லுகின்றோம் அல்லது டிரைவர் என்று சொல்லுகின்றோம். அந்த டிரைவர் சரியாக இருந்தால் அந்த பஸ் சீராக செல்கின்றது. அல்லது ஒரு படகை ஓட்டுகிறோம் என்றால் படகு ஓட்டி சரியானவனாக இருந்தால் நாம் படகில பயணம் செய்தால் எல்லை அடைய முடியும். அதுபோன்றுதான் இங்கே உயிரான நிலைகள். இந்த தீப விளக்கை ஈஸ்வரப்பட்டுள்ள உணர்வுகளை நாம் புருவமத்தில் ஏற்றிவிட்டால் போகும் பாதையில் அந்த படகோட்டி அழைத்து செல்வது போன்று, அந்த டிரைவர் நம்மை அங்கே அழைத்து செல்வது போன்று, விமானி அந்த பிளேனை அழைத்து செல்வது போன்று இங்கே குரு உணர்வு நம்மை சீரான வழியில் அழைத்து செல்லும். அதைத்தான் இங்கே உணர்த்துகின்றார். காரணம், அன்று என்றோ நடந்த நிகழ்வுகளை சொல்லி
ஏன்னா இதெல்லாம் பத்திரிகைகளை நாம் படித்திருக்கின்றோம், நிகழ்காலத்திலும் இதை பார்த்திருக்கின்றோம். முதல்வராக இருந்த ஒருவர் அவருடைய சந்தர்ப்பம் உடல் நல குறைவாகி அவர் இறக்கும் தருவாயிலே மக்களுடைய அபிமானத்தை பெற்றதால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த நாட்டு மக்களே ஆலயங்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்வதும் அவர் அதில் எப்படி பிழைக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் பிறந்தால் எப்படி இறந்துதான் ஆக வேண்டும். இருந்தாலும் அந்த மனிதன் இறக்கக்கூடாது, அவன் இறக்கவே கூடாது, அவன் பிழைக்க வேண்டும் என்று எல்லா மக்களும் அந்த உணர்வுகளை கவர்ந்த நிலையில இங்கே சுட்டிக்காட்டி இப்படிப்பட்ட நிலைதானப்பா இன்று இருக்கின்றது. அவன் வாழும் காலத்திலே எதை சேமித்தான், எதை வளர்த்தான். ஆனால் அவனுடைய உணர்வு ஒவ்வொன்றும் என்றால் அதை அணுகுண்டு என்றே சொல்லுகின்றார். என்றால் அணுகுண்டு என்றால் நாம் எதையோ நினைக்கின்றோம். ஒரு மனிதனுக்குள் விளைந்த தீமை செய்யக்கூடிய உணர்வு, நஞ்சை உருவாக்கக்கூடிய உணர்வைத்தான் இங்கே அணுகுண்டாக அது மாறுகின்றது. ஆக இதை மற்றவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். மீண்டும் அவள் உணர்வுகளைத்தான் இவர் கவர்கின்றார்கள், தனக்குள் வளர்த்துக் கொள்கின்றார்கள். ஆக அவனுக்குள் விளைந்த தீமை தான் இங்கே விளைகின்றது. ஆக பார்த்தாயா களி இதனுடைய இயக்கங்கள் எப்படி இருக்கின்றது. இது போன்றுதான் இன்றைய நிலைகள், எத்தனை நிலைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதிலெல்லாம் சிக்கக்கூடாது என்பதைத்தான் உன் நிலையை நீ மறந்து விடாதே. அதற்குத்தான் இதை சொல்லுகின்றார். இன்னொரு உதாரணமும் சொல்லுகின்றார். இன்றைய வாழ்க்கைக்கு நாம் தினசரி உணவு உட்கொள்ள வேண்டும். அந்த உணவை நாம் உட்கொள்ள வேண்டும் என்றால் பணம் சம்பாதிக்க வேண்டும். இது இரண்டையுமே நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் பசியும் பணம் சேமிப்பது ரெண்டும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்றார். ஏனால் பசி வந்த பின் நாம் புசிக்கின்றோம், பசி அடங்கியதும் புசித்ததை நிறுத்திக் கொள்கின்றோம். ஆனால் சிறிது நேரம் கழித்து மீண்டும் பசித்தால் மீண்டும் புசிக்கத்தான் செய்கின்றோம். அதுபோன்றுதான் பணம் வருகின்றது, செலவழிக்கின்றோம், ஆனாலும் மீண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இப்படியே இந்த பசி வரும்போது உணவை தேடுவது போன்று இந்த பணத்தை நாம் இப்படியே தேடிக்கொண்டேதான் இருக்கின்றோம். ஆனால் இந்த உணவை உட்கொள்வதும் பணம் சம்பாதிப்பதும் இதுதான் இந்த வாழ்க்கையில இன்பமா, இதுதான் சந்தோஷமா என்றால் இல்லை. நாம் சொல்லலாம் தினசரி உணவு உட்கொள்ள வேண்டுமே, அதற்கு பணம் வேண்டுமே என்று சொல்லலாம். ஆனால் இது நீடித்ததல்ல, நிலைத்ததல்ல, என்றுமே இது இன்பம் தரக்கூடியது அல்ல. இந்த உடலை விட்டு உயிர் பிரிமலைத்தான் அந்த உதாரணத்தை சொல்லி, அன்று முதல்வராக இருந்தவர் பணம் இல்லையா, புசிக்க உணவு இல்லையா, ஆனால் என்னுடைய ஆன்மாவுக்கு என்று எதை சேமித்தார். ஆக அந்த மக்களும் எதை கொண்டு வந்தார்கள். ஆக அவருக்காக இறக்கப்பட்டு வேதனையைத்தான் இவர்கள் வளர்த்து கொள்ள முடிந்தது. அங்கே விளைந்த தீமைதான் காற்றிலே கலக்க முடிந்தது தவிர அங்கே இன்பம் இல்லை. ஆக தீமை நீக்கக்கூடிய நிலை இல்லை. இதைத்தான் இங்கே சுட்டி காட்டி, நீ எது இன்பம் என்று நினைக்கின்றாய், இன்று இருக்கக்கூடிய இந்த தியான நிலைதானப்பா இன்பமயமான நிலை. இங்கே அருள் உணர்வுகளை நீ பெறுகின்றாய், அருள் சக்திகளை உனக்குள் வளர்க்கின்றாய், அருள் ஞானிகளுடன் தொடர்பு கொள்கின்றாய். இதுவே இன்பம் என்று நமக்கு தெரியாத விஷயங்களை நாம் தெரிந்து தெளிந்து செயல்படுவதாக நினைக்கக்கூடிய நிலைகளை சீர்படுத்தி செம்மையான பாதையில் நாம் செல்வதற்குத்தான் நீ இந்த தீப விளக்கை ஏற்று, இந்த ஒளி சுடரை ஏற்றினால் உன்னுள்ளே நான் வந்து பேசுகின்றேனப்பா, உன்னுள்ளே நான் வருகின்றேன், உனக்குள்ளே நான் வருகின்றேன் என்று மீண்டும் மீண்டும் இந்த உணர்வுகளை நமக்கு தூண்டி அந்த ஈஸ்வரப்பட்டனுடைய உணர்வுகளை, மாமகரிஷி ஈஸ்வர குருவருடைய உணர்வுகளை நாம் என்றுமே நம்மை அருள் வழியில் வழிநடத்தி செல்லும் விதமாக நமக்கு இதில் வழிகாட்டுகின்றார்கள்.